water is energized by these submerged Rasalingas, 3 of them, each weighing over 660 kilos. A dip in these vibrant waters is believed to straighten out imbalances in the human system, bringing about mental and physical rejuvenation. The 2 Tirtha Kunds at the Yoga Center, the Surya Kund for men and Chandra Kund for women, serve as preparatory tools to help enhance one's spiritual receptivity to the Dhyana Linga. Traditionally, such kunds are built near Indian temples because when the body is wet, it is believed to better imbibe the energy of the temple. மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்கள் ஈஷா யோகா மையத்தில் உள்ள பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடங்களுக்கு செல்கிறார். சத்குரு அவர்கள் பிரதமரை அழைத்துச் செல்கிறார்கள். முதலில் அவர்கள் செல்லவிருப்பது சூரிய குண்டம். புராதன கோவில்கள் அனைத்திலும் தீர்த்த குண்டம் என்ற புனித நீர்நிலைகள் இருப்பதை நாம் காணலாம். ஒருவர் ஈர உடலுடன் கோவிலுக்குள் செல்லும் போது அங்கிருக்கும் சக்தி அதிர்வுகளை உள்வாங்கிக் கொள்ள வாய்ப்புகள் அதிகமாகிறது. அதுவும் தீர்த்தத்தில் மூழ்கி Yogic tradition, as well as in many cultures around the world, the snake has been recognized as a tool for perception and has been a symbol of healing. The Naga here is geometrically aligned with 3 Rasalingas of the Surya Kund and the Dhyana Linga and has received their energy. சூரிய குண்டத்தின் படித்துறைகளில் நாகா சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. யோக பாரம்பரியத்திலும் உலகில் உள்ள பல கலாச்சாரங்களிலும் பாம்பின் கிரகிப்பித்திறனை போற்றி வணங்குகிறார்கள். பாம்புகள் குணமளிக்கும் நமது சக்தியை மேலெழுப்ப முடியும் என்பதை உணர்த்தும் வண்ணம் நம் ஆலயங்களில் பாம்பு சிலைகளை வடித்தன. The parikrama of the Dhyana Linga. Facing the Dhyana Linga is Nandi, an important part of the lore of Adi Yogi. Nandi is a symbol of eternal waiting, considered the greatest virtue in Indian culture. The quality of waiting is the essence of receptivity, as one who can simply sit and wait is naturally meditative. The Nandi has been consecrated and filled with vibhuti, turmeric, sesame and other natural substances which make the bull radiate a certain field of energy. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தியானலிங்கத்தின் வெளிப்பிரகாரத்திற்கு செல்கிறார்கள். தியானலிங்கத்தை பார்த்தபடி நந்தி சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. நந்தி ஆதியோகியின் பாரம்பரியத்தில் அவர்களும் தியானலிங்கத்தின் முன் ஒரு சில நிமிடங்கள் அமரும் போது ஆழ்ந்த தியான நிலைகளை எட்ட முடியும். இங்கு வரும் அனைவரும் கர்ப்ப கிரகத்திற்குள் நேரடியாக அனுமதிக்கப்பட வேண்டும் என்பது சத்குரு அவர்களின் விருப்பம். தியானலிங்கத்தின் அருகில் இருப்பது ஒருவருக்கு தன் குருவின் அருகில் இருக்கும் நெருக்கத்தை வழங்குகிறது. 7 சக்கரங்களும் உச்ச நிலையில் சக்தி ஊட்டப்பட்டிருப்பதால் தியானலிங்கம் ஒருவரை முற்றிலும் புதிய பரிமாணத்திற்கு அழைத்துச் செல்கிறது. இதன் மூலம் ஒருவருக்குள் ஆன்மீக விடுதலைக்கான விதை விதைக்கப்படுகிறது. இந்த புனிதமான இடம்
குரு சிஷ்ய பாரம்பரியத்தில் வளர்ந்த அர்ப்பணிப்பு மிக்க துறவிகளால் சிறந்த முறையில் பராமரிக்கப்படுகிறது. Is a process of purifying the 5 elements within the human system known as Buddha Shuddhi in the yogic system. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தியானலிங்கத்தில் பஞ்சபூதங்களின் அதிபதியாக இருக்கிறார். இவர் சிவனின் இன்னொரு அம்சம். தியானலிங்கத்தில் நடைபெறும் பஞ்சபூத ஆராதனை பஞ்சபூதங்களின் அதிபதியான பூதேஸ்வரரை तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। श्रीब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं विश्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। अज्ञानतिमिरान्धः चेद्या वनस्पति चमया ददस्योजसः यत्ते आप्तस्य वेद्युतो दिवो वर्षन्ति वष्टयः। We're pleased to have in our midst the Honorable Governor of Tamil Nadu, Shri C. Vidyasagar Rao, and the Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru Edappadi Palanisamy. மேதகு தமிழக ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் அவர்களும் தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இங்கு நம்முடன் இருக்கிறார்கள். விழாவை சிறப்பிக்க காத்திருக்கும் இருவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். The Honorable Prime Minister will now have the darshan of the Linga Bhairavi Devi. Linga Bhairavi is an exuberant manifestation of the divine feminine, representing the creative and nurturing aspects of the universe.
தரிசனம் செய்ய செல்கிறார்கள். லிங்க வடிவமான இந்த தேவி தன் 3.5 சக்கரங்கள் உச்ச நிலையில் உடையவள். தன்னுள் அனைத்தையும் அரவணைத்துக் கொள்கின்ற சக்திமிக்க தெய்வீக பெண் தன்மையின் பிரம்மாண்ட அம்சமாக அருள் பாலிக்கின்றாள் லிங்க பைரவி. Welcome the Honorable Prime Minister Shri Narendra Modi, who together with Sadhguru have arrived for the Mahashivratri celebrations. It's our great privilege, all of us here, to welcome our beloved Prime Minister, Shri Narendra Bhai Modi. Now the Prime Minister will offer Kailash Teeth to Yogeshwara Linga. This teeth is collected from the base of the southern face of Kailash mountain. आजद पूजनाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां कवित्ववाराशिनिशाकराभ्यां दौर्भाग्यदावाम्बुधमा नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नताययो श्रीपतितां समीयु कदाचिदप्यासु दरिद्रभय. To present Adi Yogi, the source of yoga, to the world. Mahayoga Yagna
among many things that are being done towards this great endeavor of bringing the science of yoga to the world, this year we have a commitment that we will generate 1 million yoga veeras who will impart a simple form of yoga at least to 100 people in the coming year. That means 100 million new practitioners of yoga will happen in the world before the next Mahashivratri. There cannot be a more appropriate person to light this Mahayoga Yagna, because our beloved Prime Minister is a Yoga Veera before any of you started. And he's been instrumental of the many things that he has scripted which will have impact upon our nation and the world. One of the most significant things is he has facilitated that yoga becomes global in a serious way. So he will light the Mahayoga Yagna. I don't hear enough celebration. As a part of this endeavor, we have also made a book on Adiyogi. It's a unique presentation, a mixture of legend, yogic sciences, inner experiences, and skepticism. All four things woven together to make it a very unique book on Adiyogi. Right now, Prime Minister Narendra Bhai Modi will release this book. सब कह रहे हैं आदियोगी। योग के स्पर्श से अब योग में करना है तन।